கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய பசி தாகம் எது மேல இருக்குன்னு கவனிக்கணும். பணத்தின் மேல இருக்கா, பதவியின் மேல இருக்கா, அல்லேலூயா, லஞ்சம் வாங்குறது மேல இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுல நம்முடைய பசியும் தாகம் இருக்கு? அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அப்படிப்பட்ட நீதி மேல் பசிதாகம் உள்ளவங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ ராணுவ அதிகாரி இருப்பாங்கதான், அல்லேலூயா, கிறிஸ்தவங்க இல்லாம இருப்பாங்க, ராணுவத்துல இருப்பாங்கதான். அவங்க சொன்னதெல்லாம் கீழ்படுத்தி விக்கிரகத்தை கும்பிட்டு இருப்பாங்க, இருக்காங்க. ஆனா யார் வெளிச்சத்துக்கு வந்தா? சாமுவேலுக்கு அமைஞ்சது. அல்லேலூயா, அதான் பூமிக்கு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. அல்லேலூயா, உலகத்துக்கு வெளிச்சமா யார் இருக்கா? சாமுவேலுக்கு கமலேஷ். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிச்சு உடைச்சு சர்ச்சைக்கு போவாங்க, வீட்டுல உட்கார வச்சு ஆதாம வெளியே வந்துட்டாரு. உலகத்துக்கு இதான் வெளிச்சம். மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாங்க. இதை மறைக்க முடியுமா? அது மனைவி மறைக்கிறதுக்கு நினைக்க முடியுமா? மறைக்க முடியாது. மலை மேல இருக்கிற பட்டணம் இது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். புயல் வருது, நிறைய பேர் மலை சர்ச்சைக்கு வரல. நீங்க வந்தீங்களா? மலை மேல இருக்கிற பட்டணம் இது மறைந்திருக்க மாட்டாது. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, புயல் அடிச்சாலும் மழை வச்சாலும் ஓடி வந்துடும். இது மலை மேல இருக்கிற பட்டணம், இது மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா, விளக்கை கொடுத்து யாராவது மரக்கால மூடி வைப்பாங்களா? விளக்கு தண்டி மேல வைப்பாங்க. நீங்க விளக்கு தண்டி மேல வைத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க பாப்போம். வெளிச்சம் கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா, எத்தனையோ சாம்பல் கம்பெனி இருந்தாலும் அவர் மட்டும் தான் வெளிச்சத்துக்கு வர. அவர் தான் பூமிக்கு உப்பா இருக்கிறார். நீங்க தான் பூமிக்கு உப்பா இருக்கீங்க. மழை பெய்தாலும் புயல் அடித்தாலும் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமிக்கு உப்பா இருக்கிறது நம்ம தான். அல்லேலூயா, அப்ப நீதியின் மேலதான் நமக்கு பசி தாகமா இருக்கணும். எது மேல இருக்கணும்? நீதி மேலதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை போச்சு, பணம் போயிடுச்சு அப்படின்னு இல்லை. அல்லேலூயா, நீதிக்காக நிற்கும் போது தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த ரயில்வே கவுண்டர் நிறைய பேர் தாண்டுவாங்க, பாத்தீங்களா? கேட்ட போட்டுருவாங்க, அப்ப வண்டி வருது போகக்கூடாது. ஆனா இவங்க குடிஞ்சு தாண்டி இவங்க அவசரம், எப்படியாவது போகணுமே சொல்லி செய்வாங்க, தாண்டி போவாங்க. எப்படியாவது, அதான் நம்முடைய நம்ம செய்யக்கூடாதுன்னு தெரியும், இதை பேசக்கூடாதுன்னு தெரியும். ஆனா எப்படியாவது வாழணுமே, குறுக்கு வழியில போய் நம்ம தாண்டி போறது, சட்டத்தை மீறி செய்து தாண்டி போறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு ஆண்டவர் கேட்டு போட்டிருக்கிறார், இங்க பேசணும், இங்க பேசக்கூடாது, இங்க இவர்கிட்ட போகணும், இங்க போகக்கூடாது. அல்லேலூயா, இது அநீதி, அங்க போகாதுன்னா அங்க போகக்கூடாது. இதை பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கேட்டு போடுறார், நம்ம எங்க உட்காரணும், எங்க உட்காரக்கூடாது. அல்லேலூயா, பரியாசக்கா உட்கார்ந்து உட்காரக்கூடாது கேட்டு போடுறாரு ஆண்டவர். ஊர்கதையை பேசுறாங்க, உட்கார்ந்து பேசுறாங்க, அங்கே நீ உட்காரக்கூடாது, நீ உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. அல்லேலூயா, ஆண்டவர் நம்ம கேட்டு போட்டு வைக்கிறார். துன்பாக்குடைய ஆலோசனையில நடக்க கூடாது, சர்ச்சைக்கு போக கூடாது. நான் சொல்றாரு, துன்பாக்கு ஆலோசனையில நடக்க கூடாது, பாவியுடைய வழியில நிக்க கூடாது. பாவிகள் அங்கங்க சொல்லுவாங்க, அவங்க யாருமே இல்ல, அந்த பொருள் நம்ம தூக்கிட்டு போயிடலாம், திருடங்க இருப்பாங்க, அந்த கூட்டத்துக்கு நீ சேரக்கூடாது. அல்லேலூயா.